என்னையே முழுசா நம்புற, என் பக்தனை போலவே இருக்கிற. நீங்கள் சிந்துவது வேர்வையானாலும் கண்ணீரானாலும் உங்களை எப்பொழுதும் என் கண்ணிமைக்குள் வைத்து காப்பேன். ஏன் கத்துற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவுரங்காபாத்ல இருந்து உன் சகோதரி வரப்போறா. அது வரைக்கும் நம்பிக்கையோடு பொறுமையாயிரு. பாபா பாபா அவுரங்காபாத் வரைக்கும் போயிட்டு வந்தேன். உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக இந்த பழங்களை வாங்கிட்டு வந்தேன். இதை ஏத்துக்குங்க பாபா. எல்லாம் அவன் செயல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூக்கிட்ட பேசினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பள்ளிக்கிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் உணர்வுகளை புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம மகான் அபூர்வ மகான். ஏன் பாபா இன்னும் தூங்கலையா பாபா? என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் பக்தர்களுக்காக நான் ஒவ்வொரு நொடியும் விழித்துக் கொண்டே இருக்கிறேன்.
என்னடா பண்ற? கள்ளிவேர் முள்ளிவேர் கலந்த எருக்கலம்பால் தெள்ளிய மணலை சேர்த்து அரைச்சிட்டு இருக்கேன். நல்லா அரை. வைத்தியரே, வைத்தியரே, என் பையனை கொஞ்சம் பாருங்க. செக் எப்படி கொண்டா? ஐயோ, உன் பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் இல்லப்பா, எலும்புருக்கி நோய். இத குணப்படுத்தணும்னா 10 படி எள்ளு, 10 படி கொள்ளு, 10 படி அரிசி, 10 கருப்பட்டி, 10 படி உளுந்து, இது போக 10 படி மொச்சப்பயிறு. ஏய், நீ என்ன கடையை வைக்க போற? இத பாருப்பா, அந்த மொச்சப்பயிரை தவிர பாக்கி எல்லாம் கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்தா, இது நல்ல மருந்து. இத கூட சரியா. சரி வைத்தியரே. பணம் இல்ல வைத்தியரே. பணம் இல்லையா? கூடாது வைத்தியரே, வைத்தியரே. ஏய், பணம் இல்லனா உனக்கு எதுக்கு பிள்ளை, உனக்கு எதுக்கு உயிர், உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? புடி போங்க. வாட. ஓ, போங்கடா. போங்கடா அப்பா. பாபா, என் பொண்ணை காப்பாத்துங்க பாபா. எங்களுக்கு உங்களை விட்டு வேற யார் இருக்காங்க? பாபா, என் பொண்ணு பிரசவ வலியில ரொம்ப துடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க தான் காப்பாத்தணும் பாபா. இந்த கருணையுள்ள பக்கிரி நிச்சயமா காப்பாத்துவான். இந்த உதியை அவளுக்கு கொடு. இந்தா, இதை 7 நாள் உடம்பில் தடவி விடு. சரிங்க பாபா. எலும்புருக்கி நோய் காணாமல் போய்விடும். ரொம்ப நன்றி பாபா. நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நான் அறிவேன். போய் வாருங்க. நீங்க தான் பாபா எங்களுக்கு அது. கையை பிடித்து விடு. கும்பிடுறேன் பாபா. வா. உன்னை கை கால் பிடிச்சு விட சொன்னா முத்தம் கொடுக்கறியா? ஒரு வயதான கிழவன் உனக்கு முத்தம் கொடுக்கறான், நீ அவனை திட்ட மாட்டியா? உங்களுக்கு அறிவில்ல? நீங்க பெரிய மனுஷன் தானே. நீங்க பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறீங்க? இப்படி எல்லாம் செய்யலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு சகோதரன் சகோதரிக்கு கொடுக்கிற முத்தம், ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கிற முத்தத்தை போலதான் இவர் உனக்கு கொடுத்த முத்தம். ஆத்திரப்படாதே. பாபா, காப்பாத்திட்டீங்க பாபா. நீ சைவமா அசைவமா? சுத்த சைவம் பாபா. நீர் சைவமா அசைவமா? கரிமீன் இல்லாட்ட கஞ்சி இறக்காது பாபா. சைவம் அசைவம் போய் எடுத்துட்டு வாங்க. சரி. சரிங்க பாபா. நீ கேட்ட சைவம். நீ கேட்ட அசைவம். கை கொண்டவளைய
கீழே விழுந்துட்டாங்க நம்ம குழந்தை. ஒண்ணும் ஆகலையே. ஐயோ, திடீர்னு நெருப்புக்குள்ள ஏன் கைவிட்டீங்க பாபா? கொல்லன் தன் மனைவியை அழைக்க தன் மடியில் இருந்த குழந்தையை மறந்து கணவனிடம் ஓடினாள். மடியில் இருந்த குழந்தை தீயில் விழுந்து விட்டது. நல்ல வேளை, நான் காப்பாற்றி விட்டேன். நீ கேட்ட சைவம். நீ கேட்ட அசைவம். பாபா, எல்லாம் ஒரே பாத்திரத்தை வெந்தது, இது எப்படி சைவமாகும்? சைவம்னு ஒன்றும் இல்லை, அசைவம்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே உணவு தான். அன்னத்துக்குள்ளதான் உலகமே இருக்கு. அன்னமே பிரம்மம். ஏழைகளின் நிரந்தர நண்பனாக இறைவன் விளங்குகிறார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அவன் இருக்கிறான். எல்லாருக்கும் சாம்பலை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கா. உனக்கு என்ன பண்ண பாரு. நாங்க ஏதோ பொழைப்பு நடத்திட்டு இருக்கோம். எங்க பொழைப்புல பண்ணி போடுதா நீ? ஏய், நீ கொடுக்க சாம்பலை உனக்கு தெரியாம எப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போற பாரு. ஐயோ வைத்தலிக்கே, ஐயோ வைத்தலிக்கே, ஐயோ வைத்தலிக்கே. காலையில கூடுதானே குடிச்சு வந்த, அதுக்குள்ள இந்த குத்து குத்து. ஐயோ வைத்தலிக்கே, ஐயோ வைத்தலிக்கே. சாமி, நீங்க ஊர்ல எல்லாருக்கும் மருந்து கொடுத்தா கழிப்பட்டேன். கொஞ்சம் மருந்த வாயில போட்டு மீதி மருந்த கையில குடிச்சேன்னா நான் வீடு கொண்டு வருவேன். ஐயோ வைத்தலிக்கே, ஐயோ வைத்தலிக்கே, உண்மையில வைத்தலிக்கே. ஐயா 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 வைத்தலிக்கே, வைத்தலிக்கே. ஐயா 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 வைத்தலிக்கே, வைத்தலிக்கே. ஐயா தாங்க முடியல, தாங்க முடியல. ஐயா 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 இதை காப்பாத்துக்கியா. ஐயா 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 மாதிரி தாங்க முடியல. ஐயா 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 சாமி, ஐயா உண்மையில சாமி, உண்மையில வைத்தலிக்கே. இதை காப்பாத்து. ஐயா ஐயா பாபா, பாபா எனக்கு உண்மையிலே வைத்திருக்கு பாபா. பாபா என்னை மன்னிச்சிருக்க பாபா. அந்த வைத்தியம் பேச்ச கேட்டு உங்களை நான் சோதனை பண்ணிட்டேன் பாபா. நீ கடவுள் பாபா, என்னை மன்னிச்சிருக்க பாபா. இனி உனக்கு ஒரு குறையும் இல்லை. தைரியமாக போயிட்டு வா. அல்லாஹ் மலிக். உதின்னு சொல்லி ஏதோ சாம்பலை கொடுக்குறான். அதை சாப்பிட்ட பயல்களும் குணமாயிடுச்சு குணமாயிடுச்சுன்னு ஓடுறானுங்களே அந்த ஆள்கிட்ட. அப்படி என்னதான் இருக்கும் அந்த சாம்பல்ல? அடடா, ஒரு காலத்துல எப்படி மாளிகை மாதிரி இருந்துச்சு இந்த இடம். எவ்வளோ பணத்தை எண்ணிருப்போம். இப்படி எண்ண முடியாம கையெல்லாம் அரிக்குதே, கையெல்லாம் அரிக்குதே. இந்த கூழ்கட்டி பைய போனானே சாம்பலை எடுத்துட்டு வரேன்னு, கண்டிப்பா எடுத்துட்டு வருவான். அப்படி என்னதான் மகிமை இருக்கு அந்த சாம்பல்ல, கண்டுபிடிச்சிருவோம். விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, இத கட்டுத்தரையில இருந்த எரும மாட்டையெல்லாம் வித்து சாப்பிட்டாச்சு. இனி விற்கிறதுக்கு எதுவும் இல்லையே. குழுகட்டி பைய வந்தாதான் எதுவுமே விளங்கும். வரட்டும் வரட்டும் வரட்டும். சாமி, டேய் டேய் குழுகட்டி வந்துட்டியாடா என் தங்க கட்டி. எங்கடா அந்த பாபா? அவன் ஏதாவது மருந்து கொடுத்தானா? குடு 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 குடு. ஆனா நீங்க வேற, அவரு சாதாரண ஆள் கிடையாது. என் வலிய வரலைக்காரு, என் வந்த வலிய குணப்படுத்தாரு. மிகப்பெரிய மகான். பேசாம மிச்ச காலத்தை அவரோட கழிச்சிட்டு புண்ணியத்தை தேடுங்கய்யா. என்ன அடிச்சிய? உங்கள்ட்ட சொல்லிட்டு போலாம் வந்த. நான் போறாமா, நான் உங்ககிட்ட இருக்க மாட்டாமா. பாபா, ஏய் பாபா, ஏய் பாபா, நானே உன்னை கண்டன் துண்டமா வெட்டுறேன். எனக்கு யார் துணையும் தேவையில்லை.
பாபா 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 என்ன பாபா இது? உங்களை கண்ட துண்டமா வெட்டணும்னு நினைச்சு வந்தேன். அதை அப்படியே செஞ்சு காட்டிய அபூர்வ மகானே பாபா. மக்களை காக்க வந்த கடவுளே, கலியுக தெய்வமே பாபா, நான் செஞ்ச தவற மன்னிச்சிருக்க பாபா, மன்னிச்சிருக்க பாபா. பாபா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இடத்துல என்ன மருத்துவரா வச்சோ நான் காசு பணம்னு கர்வத்தோட இருந்துட்டேன் பாபா, கர்வத்தோட இருந்துட்டேன். இத உடம்பே காயோடு நிரூபிச்சிட்டீங்க பாபா. பாபா பாபா இன்னிலிருந்து நான் உங்க பாதத்துல சரணடைஞ்சிட்டேன் பாபா, என்ன மன்னிச்சிருக்க பாபா. பாபா என் நாமத்தை உச்சரிப்பவர்கள், என்னை நினைப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நான் அரவணைத்துக் கொள்வேன். எழுந்திரு வைத்தியா, எழுந்திரு. இது போதும் பாபா, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் பாபா. அல்லாஹ் மாலிக், ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார்.